மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு வந்து நர்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் ரேணுகாப்போட பிளானு தான் வந்து ரகு வந்து நர்ஸ் கிட்ட பேசியாச்சு போல். நர்ஸ் வந்து கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க ரேணுகாவை கூட்டிகிட்டு. ஏன்னா வந்து டாக்டர் வந்து வெளியூர் போகிறாரு, ரேணுகாவை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து இதை போய்ட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. விஜய் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அக்காவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. விஜய் வந்து எனக்கு வேலை இருக்குது, நான் அங்கே போகணுமே, இப்போ வந்து திடீர்னு சொன்னால் எப்படி நம்மளால் போக முடியும், அது என்ன திடீர்னு இப்போ வர சொல்கிறாங்க, அது இப்போவே வாங்கன்னு சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு. கதிரேசன் இருந்து அதுக்கு சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் வேலைக்கு போங்க மாப்பிள்ள, நாங்கள் போகிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. விஜய் வந்து கிளம்பிட்டாரு. போயிட்டு இருக்க டைமில் வந்து ஆப்போசிட்டில் கார் வந்து ஒரு பைக்கை வந்து இடிக்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு யார், ரகு தான் வந்து ஃபுல்லாக அப்படியே நல்லா டாக்டர் கெட்டப்பில் வந்து ரெடி ஆகிட்டு காரில் வந்து ஜம்முன்னு உக்காந்துட்டு வந்து இடிச்சாச்சு பைக்கை இடித்ததுமே விஜய் வந்து யோசிக்கிறாரு, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. விஜய்க்கு வந்து தெரிய வரலாம், இல்லை ரகு வேறு எங்கேயாவது வேறு எந்த இடத்துலையாவது பார்த்துருக்கலாம், இப்போ என்ன டாக்டர் இதில் இருக்காரு அப்படின்றதும் தோணலாம். இல்லை டாக்டர் தானே, நம்ம அன்றைக்கி ரேணுகாவுக்கு செக் பண்ணாங்களே ஹாஸ்பிட்டலில் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே இல்லாமல் இடிச்சதுனால அங்கே உடனே போலீஸ் வந்திருந்தால் 2 பேருமே வேலைக்கும் போக விடாமல், ரகு வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போக விடாமல் 2 பேரையுமே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களான்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அந்த சாவி கொடுக்குறதாவது கொஞ்சம் டிலே ஆகும், அதுக்குள்ளே டெண்டர் வந்து முடிஞ்சிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இப்படி மட்டும் நடந்தால் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நமக்கு யோசிக்கிறதுக்கு பல கோணத்தில் யோசிக்க தோணுது. இருந்தாலும் வந்து நடக்கிற விதம் வந்து வேறு விதமாக நடக்குது. நேற்றே வந்து ரேணுகா மாட்டியிருப்பான்னு நினச்சோம், மாட்டியிருந்தால் வந்து கதையே வந்து வேறு மாதிரி மாறி இருக்கும். ரேணுகா வந்து எதுலையுமே மாட்டலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பைக் அழிச்சதுக்கான ரகு வந்து எப்படியாச்சும் ஏதாவது பண்ணணும். இல்லைனா வந்து விஜய் வந்து ரகு வந்து சும்மாவே விடக்கூடாது, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்கே போன இடத்துல வந்து ரகு வராதனால வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்காரு. ரகு போவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் மனோகர் வந்து ஏற்பாடு பண்ணாங்கல்ல, பெண்ணில் வந்து கேமரா வச்சு எப்படியாச்சும் இவ்வளோ மாட்ட வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிளான்லேயும் வந்து ரேணுகா தான் ஜெயித்தாங்க. ஏன்னா மனோகர் வந்து தோற்று போயிட்டார். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண் இருக்கிறது, கேமரா இருக்கிறத வந்து ரேணுகா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, அது பக்கம் போயிட்டு செல்ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து ஏதோ ஒரு வைப்ரேட் ஆகிற மாதிரியும் ஏதோ கீச்சுன்ற சவுண்டு வந்ததுமே கண்டுபிடிச்சிட்டாங்க, இதில் என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சொல்லிகிட்ருக்காங்க, மனோகர் நீ இந்த அளவுக்கு யோசிக்கவா, உனக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்கா அப்படின்னெல்லாம் வந்து அவங்களே பேசிகிட்ருக்காங்க. என்ன உனக்கு மட்டும்தான் அறிவு இருக்குமா, மற்றவங்களுக்கெல்லாம் யாருமே அறிவு இருக்காதா? மனோகர் எல்லாம் சூப்பராக பிளான் போடுறாரு. என்ன ஒன்று லாஸ்ட்டில் ஒரு காமெடியாக காட்டிடுறாங்க, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இல்லைனா வந்து நீ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறவளா இருக்க, இது வரைக்கும் தப்பிச்சு வந்திருக்கிறது என்ன காரணம், என்ன ரீசனுன்னு தெரில. என்ன வந்து கதையில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் மூஞ்சி வெளியே வரும், அன்றைக்கி நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேணுகாவுக்கு சொல்லணும்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இது இப்படி இருக்கா, இதை நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே வந்து எழுதுகிற மாதிரி எழுதி இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நடித்தாங்க. நடித்தது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ண முடியும், கேமரா போச்சு, வாய்ஸ் போச்சு, இதுக்கப்புறம் அது யூஸும் இல்லை அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பிளானும் போயிடுச்சு அப்படின்ட்டு மனோகருக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டம் ஆகிடுச்சு. மல்லிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு, மல்லி இது எவ்வளோ நல்லா இருந்துச்சு, ஆனால் பார்த்தீங்க இப்போ வேணும்னே பண்ணிட்டா, இதுலேயும் இவளை வந்து தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. என்ன தான் இவள் வேணும்னு பண்ணான்னு வந்து நல்லாவே தெரியுது, ஆனால் இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா வந்து எந்த ஆதாரமும் இல்லை. டைரெக்டாக கேட்டால் நடிக்கிறாளே, இப்போ தான் வந்து குழந்த மாதிரி பேசி வந்து மைண்டை மாற்றி விட்டுறலாம். அது அதுக்கப்புறம் எப்படி நம்மளால் அங்கேருந்து பேச முடியும் அப்படின்றது வந்து மனோகருக்கும் மல்லிக்குமான பிரச்சனை இருக்குது. இங்கே தான் இப்படி போயிட்டுருக்கு. இதை தான் வில்லி மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நிஷா வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டா. அவனும் வந்து ரவுடி மாதிரி பண்ண ஆரம்பித்தா. ஆள் வச்சு வந்து செக்ரட்டரியை கடத்துகிற அளவுக்கு போயிட்டான். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ சொல்ல மாட்டா அப்படின்னு நினச்சா நீ என் அப்பாவுக்கே கால் பண்ணிவிட்டு என்னை பற்றி சொல்கிறியா, இதுக்கப்புறம் உன்னை விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கடத்திடுறாங்க. கடத்துனது மட்டும் இல்லாமல் எங்கே கொண்டு போயிருக்காங்க, ராஜேஸ்வரி கிட்ட. ராஜேஸ்வரி சும்மா விடுவாளா, உன்னை கொன்றுவேன், இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கொன்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும், இதுக்கு நீ சும்மா விட மாட்டோம், இல்லைனா நீ இங்கே தான் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. செக்ரட்டரி வந்து பயந்து போயிருக்காங்க நிறையவே. ஆனாலும் வந்து இது வரைக்கும் உண்மையை சொல்லலை. செக்ரட்டரி மட்டும் உண்மையை சொல்லிட்டா வந்து
கதையே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. செக்ரட்டரி வந்து உண்மையை சொல்லுவாங்களா, இல்லை வந்து இல்லை என் வேலைக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.